வெல்கம் டு நீட் யூஜி தமிழ். நான் உங்கள் கார்த்திக். ஸோ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு கைடன்ஸ் சப்போர்ட் கவுன்சிலிங் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னுடைய சோசியல் மீடியா வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் கொடுத்துருப்பேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது வந்து இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஸோ நிறைய மெடிக்கல் கோர்சஸ் உடைய அந்த விண்ணப்ப பதிவு, அதாவது அப்ளிகேஷன் ப்ராசஸிங் வந்து தொடங்கிட்டாங்க. நிறைய நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து அவங்களுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட்டாக முடிச்சிருப்பீங்க. நிறைய பேர் இன்னும் தொடங்காமல் இருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் போய்க்கிருக்கோம். இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாட்டில் வந்து இந்த வருஷம் மெடிக்கல் சீட்ஸ், அதாவது எம்பிபிஎஸ் சீட்டோடைய இன்க்ரிமெண்ட் ஏதாவது இருக்கா, அதாவது எம்பிபிஎஸ் சீட் எதுவும் கூடுதலாக வருமா, நியூ காலேஜஸ் எதுவும் வருமா அப்படின்றத அதை பற்றி ஒரு டிஸ்கஸ் பண்ணுவோம். அதாவது இந்த வருஷம் நமக்கு இதுவரையும் வந்து என்எம்சி படி எந்த ஒரு நியூ காலேஜஸ் எதுவும் அப்ரூவல் அக்ரிகேஷன் எதுவும் வாங்கலை. ஆஸ் பர் நவ் இப்போ வரை எந்த ஒரு அப்டேட்டும் நமக்கு வரலை. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்எம்சி படி, நான் வந்து என்எம்சி படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் மொத்தம் எம்பிபிஎஸ் சீட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 12,050. அந்த 50 சீட்டுன்றது மதுரை எய்ம்ஸ். ஸோ மதுரை எய்ம்ஸை விட்டுட்டோம்னா, அதாவது மதுரை எய்ம்ஸுமே நம்மளுடைய மதுரையில தானே இருக்கு. அந்த 50 சீட்ஸை வந்து நம்ம ஓகே ஸோ டிடெக்ட் பண்ணா டோட்டலா 12,000 சீட்ஸ். இந்த 12,000 சீட்ஸ்ல 36 பியூர் கவர்மெண்ட். அதாவது வந்து இந்த வீடியோல நான் வந்து கவர்மெண்ட் ஆல் இந்தியா கோட்டா சீட்ஸை நான் ஸ்பிளிட் அப் பண்ணல, ஓவராலா சேர்த்து நான் சொல்றேன். நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு ஆல் இந்தியா கோட்டால சீட்ஸ் எவ்வளவு வரும், ஸ்டேட் கோட்டால எவ்வளவு வரும் அப்படின்றத ஒரு தனி வீடியோ பதிவில் சொல்லிடுறேன். தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் 36 கவர்மெண்ட், பியூர் கவர்மெண்ட் நான் சொல்றது 36 கவர்மெண்ட் இருக்கு. அதுல வந்து 5,050 எம்பிபிஎஸ் சீட்ஸ். செமி கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா இஎஸ்ஐ சென்னை, அது வந்து பாத்தீங்கன்னா 150 சீட்ஸ். செல்ஃப் ஃபைனான்சிங் வந்து 22 காலேஜஸ்ல 3,500 சீட்ஸ். அதுக்கப்புறம் பிரைவேட் யூனிவர்சிட்டி 4 காலேஜஸ்ல 550 சீட்ஸ். டீம்டு யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 13 காலேஜஸ்ல 2,750 சீட்ஸ். எய்ம்ஸ் 50. இதெல்லாம் சேர்த்து 12,050 சொல்றோம். ஸோ இதுல வந்து ஆல் இந்தியா கோட்டால நமக்கு எவ்வளவு வரும், ஸ்டேட்டுக்கு எவ்வளவு வரும் அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோ பதிவுல சொல்றோம். இந்த வருஷம் தமிழ்நாட்டில் மட்டும் நீட்டோடைய பாசிங் ரேசியோ எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 75,000 பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருக்காங்க. இதுல 75,000 பேருமே வந்து உங்களுக்கு சீட்ஸ் வந்து கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. மொத்த சீட்ஸே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வெறும் 12,000 சீட்ஸ் தான். ஆனா இந்தியா முழுக்க நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு சீட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அப்ப வந்து இதுல ஒரு என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட்ல நம்மளுடைய இப்ப நம்ம கரண்டா இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் என்னன்னா ஒரு அட்வைஸ் சொல்லியிருக்காரு. அதாவது தமிழ்நாட்டில் வந்து எம்பிபிஎஸ் தாண்டி பிடிஎஸ், ஆயுஷ் கோர்சஸ் இந்தியன் மெடிசன்ல பாத்தீங்கன்னா சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, நேச்சுரோபதி. ஸோ இதுல நேச்சுரோபதிக்கு +2 பேசிஸ்ல நமக்கு நீட்டே தேவையில்ல, மெடிக்கல் படிக்கலாம். அதே மாதிரி வெட்டினரிங் எடுத்தீங்கன்னா நீங்க வெட்டினரியுமே 12th பேசிஸ்லயும் போகலாம். நீங்க நீட் மார்க் வச்சீங்கன்னா அதையும் போகலாம். அதுவும் ஒரு மருத்துவ படிப்பு தான், ஏன்னா கால்நடை மருத்துவ டாக்டர். அதே மாதிரி இந்தியன் மெடிசன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயுர்வேத டாக்டர், சித்தா டாக்டர், யுனானி, ஹோமியோபதி டாக்டர், நேச்சுரோபதி டாக்டர். ஸோ இத்தனை மருத்துவ படிப்புகள் இருக்கு, அதாவது எம்பிபிஎஸ் தாண்டி. அதே மாதிரியே வந்து பாராமெடிக்கல் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 19 வகையான கோர்சஸ் இருக்கு. அதே மாதிரியே பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ், சர்டிபிகேட் கோர்சஸ், இப்படி மெடிக்கல்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு கோர்சஸ் வந்து நமக்கு குமிஞ்சு கிடக்கு. அதனால வந்து எம்பிபிஎஸ் தாண்டி நீங்க மெடிக்கல் கோர்சஸ் படிக்கணும்னா நிறைய கோர்சஸ் இருக்குன்ற மாதிரியே ஒரு அறிவுறுத்தல் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ பதிவில் ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க கேதர் பண்ணிருக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல போடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பதிவுல கண்டிப்பா அடுத்து வந்து ஆல் இந்தியா, அதுக்கப்புறம் ஸ்டேட்ல எவ்வளவு சீட்ஸ் வந்து ஸ்பிளிட் அப் ஆகுது, அதுல ஒவ்வொரு கோட்டா வைஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் கோட்டாக்கு எவ்வளவு, கவர்மெண்டே பாத்தீங்கன்னா 92.5 எவ்வளவு, 7.5 எவ்வளவு, பிடபிள்யூடிக்கு எவ்வளவு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு எவ்வளவு, ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு எவ்வளவு, அதாவது 2025 எவ்வளவு சீட்ஸ் இருக்கும் அதை பத்தி நம்ம அப்டேட் பண்ணுவோம். அதே மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டிஸ், மேனேஜ்மெண்ட், என்ஆர்ஐ, மைனாரிட்டி, இப்படி நிறைய கோட்டாஸ் இருக்கு. அதை பத்தி நம்ம டீட்டெயில்டா உங்களுக்கு கரண்ட் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ்.